அன்பார்ந்த சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். பூனேவை சேர்ந்த அனந்தராவ் பாடன்கர் அப்படிங்கிற ஒரு பெருந்தகை என்ன பண்ணாரு, ஒரு நாள் பாபாவை பார்க்க வந்தார். அவர் ஷீரடிக்கு வந்து பாபாவை பார்த்து ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு. இருந்தாலும் அவருக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு மன நிம்மதியே இல்லை. அதனால் பாபா கிட்ட என்ன சொன்னார்னா, பாபா நான் நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், நிறைய வேதங்கள் எல்லாமே நான் வந்து படிச்சிருக்கேன், கீர்த்தனைகள் எல்லாமே எனக்கு தெரியுது. இருந்தாலும் எனக்கு மனசில் வந்து அமைதியே இல்லை. ஆனால் நான் உங்களை இங்கே பார்க்க வரும்போது உங்களை பார்க்குறதுக்கு நிறைய எளிய மனிதர்கள்லாம் வராங்க. உங்களுடைய பேச்சுகளை வந்து கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக மன நிம்மதியோடும் மன சாந்தியோடும் போகிறாங்க. ஆனால் அந்த மாதிரி என்னால் இருக்க முடியல, அதுக்கு நீங்கள் தான் ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு அவர் கேட்டார். உடனே பாபா என்ன சொன்னார், சரி நான் ஒரு கதை சொல்கிறேன், அதை நீங்கள் கவனமாக கேளுங்க அப்படின்னு சொன்னார். ஒரு முறை ஒரு வணிகன் என்ன பண்ணால், ஒரு இடத்துக்கு போயிட்டே இருந்தால் அப்பா அவன் முன்னாடி ஒரு குதிரை என்ன பண்ணிச்சு, சாணம் போட்டுச்சு. அந்த சாணம் வந்து 9 உருண்டைகளாக இருந்துச்சு. அந்த 9 உருண்டைகளையும் அந்த வணிகன் என்ன பண்ணான்னா ஒரு துண்டை விரித்து அதை சேகரித்து வச்சுக்கிட்டான். அப்படி சேகரித்து வச்சது மூலமா அவனுக்கு ஒரு நல்ல ஒரு மன அமைதி கிடச்சிது அப்படின்னு சொன்னார். இதை கேட்டோன்னே பாடன்கருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இந்த கதையோட அர்த்தம் புரியாததுனால பாபா என்ன சொல்ல வராருங்கிறது அவருக்கு தெரியல. அதனால் அவர் என்ன வேண்டி வந்தாரோ பாபா கிட்ட, அது அவருக்கு கிடைக்காத மாதிரியே தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒருத்தர், அதாவது தாதா கேல்கர், அப்போ அவர்கிட்ட போய் இந்த பாடன்கர் என்ன பண்ணார், கேட்டார், எனக்கு இதனுடைய அர்த்தம் புரியல, நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, எனக்கும் பாபா பேசுகிறது எதுவும் எனக்கும் புரியாது, அவரோட சொல்கிறதும் புரியாது, அதனுடைய பொருளும் புரியாது. ஆனால் நான் பாபா மேலே வச்சுருக்க நம்பிக்கையினால என்னால் ஓரளவு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 9 உருண்டை அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னா, பக்தியின் ரூபங்கள். அதாவது கேட்டல், வேண்டுதல், நினைவுறுத்தி கொள்ளுதல், பாதங்களை தஞ்சமடைதல், பூஜை, வணங்குதல், சேவை, நட்பு, தன்னையே இறைவனுக்கு சமர்ப்பித்தல். இந்த 9 தான் பாபா 9 உருண்டைகளாக சொல்லியிருக்காரு. இந்த 9ல் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு கடவுளை அடையலாம் அப்படிங்கிறது தான் இதை வந்து பாபா சொல்லியிருக்காரு. இது ஒரு வகையான பக்தி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை என்ன பண்ணார், இந்த பாடன்கர் வந்து கேட்டுக்கிட்டு நம்மளும் இந்த மாதிரி பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஓரளவு புரிஞ்சிருச்சு அவர் என்ன சொன்னாருன்னு பொருள். அடுத்த நாள் என்ன பண்ணார், பாடன்கர் பாபா போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் என்ன பாபா கேட்குற, என்ன உனக்கு வந்து அர்த்தம் புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறாரு. உருண்டைகளை சேகரித்தீரா அப்படின்னு வரை கேட்குறாரு. இவர் என்ன சொல்கிறார், உருண்டைகள் இன்னும் நான் சேகரிக்கல பாபா, அதுக்கு முன்னாடி உங்களோட ஆசீர்வாதமும் அருளும் இருந்தால் மட்டுமே நான் அந்த உருண்டைகளை சேகரித்து நான் மன நிம்மதியை நான் அடைய முடியும். அதனால் எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் அருளும் வேணும் அப்படின்னு ரொம்ப பணிஞ்சு பாபா கிட்ட கேட்டார். இதுதான் அத்தியாயம் 21 ஸ்ரீ சாய் சரிதத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. ஓம் சாய்ராம்.